கதையை பொறுத்து தான் படம் ஓடுங்கிற சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். பட் விஜயெல்லாம் அப்படி இல்லை, அஜித்தெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஊர்லேயே பெரிய ரவுடி ஒருத்தனை அடிச்சிட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லேசாக டச் பண்ணி பார்ப்போமே, என்னதான் நம்ம அண்ணனாக இருந்தாலும். இதே நாளில் ரஜினி படம் வருதுன்னு வைங்க, சிவகார்த்திகை மோத மாட்டார். ரஜினிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ இப்போ இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிற விஜய்க்கு அதை தானே கொடுக்கணும். பட் ஈரோட்டில் விஜய் பேசுனது திமுகவினரை கடும் கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு. அது முக்கியமாக உதயநிதியை ரொம்ப கோபத்துக்கு ஆளாக்கிருச்சு. ரெண்டுமே குப்பையாக இருந்ததுன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் படம் மட்டும் ஓடும், இது ஒரே நாளில் விழுந்துடும். அதாங்க, இந்த ரெண்டு கழகங்களும் விஜய் படத்தை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு அரசியல் தலைவனை உருவாக்க மாட்டார். படம் தானேன்னு இவங்க கடந்து போகணும், போக மாட்டேங்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கார் விஜய். இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு என்னமோ ரஜினிக்கு நல்லா போட்டுருக்காரு. ரஜினிக்காக இப்போ அவர் பண்ணுற பாட்டில் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. பட் விஜய் இல்லாத மற்றவர்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் அவர் சுமாராக தான் போடுறாரு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி, ஜனநாயகன், இந்த ரெண்டுக்கும் போட்டி, ரைவல்ரி அப்படிங்கிற மாதிரியான மாறிடுச்சு. இன்னைக்கு ஜனநாயகன் விஜயோட கடைசி படம். சிவகார்த்திகேயன் இப்போதான் அப்கமிங் ஹீரோ, இப்போதான் செகண்ட் டயர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு இருக்காருங்கிற பொழுது இந்த போட்டி இது உண்மையாகவே நியாயமான போட்டியா? ஆக்சுவலாக நியாயமற்ற போட்டி தான். இந்த படம் முதல்ல பொங்கல் ரிலீஸ்ன்னு அறிவித்தது பராசக்தி தான், தள்ளி போட்டது இவங்க தான், ஜனநாயகன் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்தளவுக்கு தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த படம் வந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ எதுக்கு ரொம்ப ப்ரீவியஸாக வந்துட்டுன்னா அவர் தான் கொஞ்சம் வேலைகளெல்லாம் மந்தப்படுத்துங்கன்னு சொல்லி பண்ணது. பட்டு அந்த நேரத்தில் பராசக்தி வரும்னு அவரே நினைக்கல. அவருக்கு என்னென்னா, இந்த டேட்டை தான் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிற ஐடியாவே அவருக்கு இல்லை. அது அப்படியே ஒரு வழியாக மோதுகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி சிவகார்த்திகனுடைய காணொலிகள் நிறைய வருது பார்க்குறேன். அது இப்போ உள்ளதில்லை, ரொம்ப பழசு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவருக்கு போட்டி இவருக்கு போட்டிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் நான் அப்படிலாம் கிடையாது, அவங்கெல்லாம் ரொம்ப சாதித்தவங்க, அவங்களோடலாம் நான் போட்டியே கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கும் அது பொருந்தும். என்னப்பா, அவருடைய படங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மதராசி கூட ஓடலை, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த அமரன் சூப்பர் ஹிட்டு. அப்போது ஒரு நடிகருக்கு கதையை பொறுத்து தான் படம் ஓடுங்கிற சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். பட் விஜயெல்லாம் அப்படி இல்லை, அஜித்தெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களெல்லாம் படம் ஓடலன்னா கூட ஒரு போட்ட படத்தை எடுத்துடலாம், ஓடாத படத்தில் கூட, அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கான ஃபேன் பேஸுங்கிறதெல்லாம் வேறு. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஊர்லேயே பெரிய ரவுடி ஒருத்தனை அடிச்சிட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லேசாக டச் பண்ணி பார்ப்போமே, என்னதான் நம்ம அண்ணனாக இருந்தாலும் பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு ஆசை. ஸோ அதற்காக அவங்களுக்கு அவர் ஒரு பக்கம் தொடர்ந்து அவங்கள்ட்ட நீங்கள் இந்த படத்தை எப்படியாவது பொங்கலுக்கு கொண்டு வந்துடுங்க, எப்படியா கொண்டு வந்துடுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், நைட் அண்ட் டே நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்லாம் அவர் சொல்லி தான் ரொம்ப வேகப்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்தார். ஆக்சுவலாக சுதா கொங்கரா அவங்க மட்டுமே இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த நாளுக்கு வந்திருக்க முடியாது. அவங்க நடுவில் செகண்ட் யூனிட் போட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ அதற்கும் சிவகார்த்திகேயன் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறார். புரியுது அவங்களுக்கு? அப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்ம யார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்காரோ அவர் ஒரு தொட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இதே நாளில் ரஜினி படம் வருதுன்னு வைங்க, சிவகார்த்திகேயன் மோத மாட்டார். என்ன இருந்தாலும் இப்போ விஜய்ங்கிறவர் ரஜினியோட சிறுசாங்கிற நோக்கத்துக்கு நான் போகலை. ஒரு மரியாதை, இப்போ ரஜினி கமல்னா அங்கே தான் இருப்பாங்க அவங்க. விஜய்ங்கும் போது இப்போ சமகால ஒரு ஏஜ் உள்ள பசங்களோட மிங்கிள் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவர் இருக்கார். அப்போது ரஜினிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ இப்போ இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிற விஜய்க்கு அதை தானே கொடுக்கணும். கண்டிப்பாக. அதுதான் அது அவர் செய்யலேங்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். சார், 14ஆம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லையா சார்? திரும்ப 10ஆம் தேதி பேக் அடிக்கும் போது இதை விஜயை டார்கெட் பண்ணுற விஷயமா தானே இருக்கு. இல்லை, அது சிவகார்த்திகேயன் அதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு காரணம் உதயநிதி. அது அரசியல். ஆக்சுவலாக அந்த ஈரோடு நிகழ்ச்சி நடக்காமல் இருந்து
ஒருவேளை இந்த 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 ரிலீஸுக்கு பிறகு அந்த ஈரோடு நிகழ்ச்சி நடந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. ஆஸ் யூஷுவல் அந்த படம் வந்திருக்கும். பட் ஈரோட்டில் விஜய் பேசுனது வந்து திமுகவினரை கடும் கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு. அது முக்கியமாக உதயநிதியை ரொம்ப கோபத்துக்கு ஆளாக்கிருச்சு. இதை சும்மா இல்லாமல் நம்ம ஊடகங்கள் வேற அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி, சார் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னும் வெறியாருது. என்னடா அதாவது போய் நீங்கள் விஜய்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா, என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இந்த கோபமெல்லாம் சேர்ந்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, படத்தை வந்து எதுக்கு 4 நாள் தள்ளி போடுறீங்க, வாங்க அதே நாளில் பார்த்துருவோம். ஒரு 2 பெரிய படம் தனித்தனியா வந்தா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே சார், கலெக்ஷனா பெருசா போகும். இண்டஸ்ட்ரி அப்படி தானே சொல்லிட்டு இருக்கு. துணிவும் வாரிசும் வரும்போது இங்கே இருக்கிற எல்லா தியேட்டருக்காரங்களும் அதுதானே சொன்னாங்க, வராதிங்க, சேர்ந்து வராதிங்க, தனித்தனியாக வாங்கன்னு. ஆனால் அன்னைக்கும் வந்து துணிவு இதே நாளில் வந்தாகணும்னு முடிவு பண்ணது ரெட் ஜெயின் தான். ஏன்னா அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. பட்டு விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு அவர் மீது ஒரு கோபம் வருது. அது கட்டாயமாக வரத்தான் செய்யும், அதுதான் இயல்பு. கோபம் வரலைன்னா அவங்க அரசியல் கட்சியே கிடையாது. ஸோ அப்போ எல்லாருக்கும் வருகிற கோபம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த கோபத்தில் விஜய் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை தூக்கி ஊற்றுனாரு. அது இன்னும் பற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த 2 படமும் வந்து நிற்கிது. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை 2 படமும் சூப்பராக இருந்ததுன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் 2 படமும் ஓட போகுது. ஒருவேளை 2மே குப்பையாக இருந்ததுன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் படம் மட்டும் ஓடும், இது ஒரே நாளில் விழுந்துடும். நடுவில் மங்காதாரி ரிலீஸ் வேற சொல்லிட்டு அது வந்து 23ஆம் தேதி, இப்போ கிடையாது. இல்லை சார், 2 படமும் வந்து நல்லா ஓடும்போது, அது லாங் டேர்மா ஓடும்போது அது ஒரு அது தள்ளி போட்டுருவாங்க. அது என்ன கவர்மெண்ட் ஜியோவா தள்ளி அடுத்த மாதம் வாடினா வரப்போகிறாங்க. ஸோ அதனால அது ஒரு மேட்ரு கிடையாது. பட் அதான் இதில் 2 படமே நல்லா இருந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா இல்லாமல் 2மே சுமாராக இருந்ததுன்னா ஜனநாயகம் மட்டும்தான் ஓடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விஜய் ரசிகர்கள் அவருடைய கடைசி படங்கிறதுக்காக 10 தடவை பார்ப்பான். இன்னொன்று வந்து சாதாரண குடும்ப தலைவிகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு இடத்துக்கு விஜய் இருக்கார், வந்துட்டார். அப்போ அவங்க வந்து ஒரு முறை பார்க்கலான்னு வருவாங்க. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக படம் சுமாராக இருந்தால் கூட அது ஒரு பெரிய கலெக்ஷனை நோக்கி போகும். அப்போ இப்போ அவசிய தேவை என்னென்னா 2 படமும் நல்லா இருக்கும். அதுதான் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த சில வருஷங்களாவே இதை நான் பார்க்குறேன், பெரிய படங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக ஹைப் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்கும் அது மாதிரி தான் நடக்குதா என்ன? ஏன்னா ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்குது, இங்கே அதை பற்றின ஒரு டாக்கே இல்லை. ஆனால் அதுக்கு பேரலாம் வந்து அரசியல் பற்றி விஜய் பேசிக்கிட்டு இருக்காருங்கும் போது படத்தை வேணும்னே ஹைப்பை குறைக்கிறாங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது. விஜய் படத்தை பொறுத்தளவுக்குலாம் ஒரு ஃபோட்டோ வந்துருச்சுனாலே போதும், ஒரு இமேஜ் வந்தாலே அதை வச்சு 5 மணி நேரம் பேசுறதுக்குலாம் ஆளுங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹைப்பெல்லாம் குறைக்கவே முடியாது. ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் அதுக்கு ஒரு ஹைப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் குறைக்கவே முடியாது. பட் அதிக ஹைப்பை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது சில படங்களுக்கு தான். இப்போ தக்லைஃப் மாதிரி படம் வருது, மதராசி மாதிரி படம் வருதுன்னா பயப்படுறாங்க. இப்போ தக்லைஃப் ஓடலன்னொன்னே முருகதாஸ் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அடக்கி வாசிங்க, வேண்டாம் பெருசாக அதை பூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் அந்த படம் பெருசாக செல்ஃப் எடுக்கலன்னு வச்சுங்களேன். எதுக்குன்னா இங்கே ரொம்ப அதிகப்படியாக ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது தியேட்டரில் இல்லைன்னா கட்டாயமாக அதோடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. உடனே வெளியில் வந்து ஒரு 500 பேருக்காவது எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான், அந்த படத்தை பார்க்காதுன்னு ஏதோ கடமையாக செய்கிறான். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெரிய அளவு பிரபகண்டா பண்ணுறது இருக்குல்ல, அது வேண்டான்னு எல்லா படங்களும் நினைக்கிறது சரி. அது விஜய் படத்துக்கு பொருந்தாது. நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லலையோ ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு ஹைப் உருவாயிடும். இன்னொரு சார், நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் சார் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பெரிய ஹீரோஸ் வந்து கதையில் தலையிடாமல் இருந்தாலே படங்கள்லாம் ஓடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து மிக முக்கியமாக பெரிய ஹீரோஸை தான் அவர் டார்கெட் பண்ணி பேசுகிறார். ஏன்னா சின்ன படங்கள்லாம் ஓடுது, பெரிய படங்கள் தான் பெரிய லாஸை சந்திக்குது, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் லாஸை சந்திக்கிறோங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் விஜய் படத்துக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதுவரை வந்ததில்லை. இதில் எதுவும் கொடுக்கப்படுமா? இல்லை அது பெரிய நடிகர்கள் எல்லாருமே கதையில் தலையிடுகிறார்கள்ங்கிறது உண்மைதான். விஜய் உட்பட, அஜித் உட்பட எல்லாருமே தலையிடுறாங்க. அஜித்தெல்லாம் ஒரு சிடி எடுத்து கையில் கொடுத்துருவார். இப்போ இவங்கெல்லாம் வந்து கதையில் இங்கே கரெக்ஷன் அங்கே கரெக்ஷன் இதை மாற்றுங்கும்போது அஜித்தெல்லாம் கதையே மாற்றுங்கன்றார். இதே வேண்டாம் நான் ஒன்று தரேன் இதை பாருங்கன்னு ஒரு டிவிடியை கொடுத்துருவார். அதை நீங்கள் படமாக்கணும். ஸோ அப்படி கூட இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதைத்தான் திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறாரு என்னன்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்த நடிகர்கள் அவங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியே கதைக்குள்ளே தலையிட்டு இது சரியில்லை இது சரியில்லை இது மாற்றுங்கலாம் சொல்கிறாங்க. அது அவங்கள பொறுத்தளவுக்கு இது என்னுடைய கரியருங்க, நான் ஒரு படம் கீழே விழுந்துட்டேன்னா என் வாழ்க்கையை முடிச்சு கட்டுருவாங்க, அப்போ நான் ஒரு முறைக்கு 4 முறை இதை கேட்க வேண்டியதாக இருக்குது, மாற்ற வேண்டியதாக இருக்குன்னு அவங்க ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் சினிமா வந்து இயக்குநர்கள் கையில் இருந்துச்சு,
அன்னைக்கு சினிமா நல்லா இருந்துச்சு. ஒரு காலத்தில் சினிமா தயாரிப்பாளர்கள் கையில் இருந்துச்சு, அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் கோட்டைன்னு ஒரு படம், அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, தாறுமாறான ஹிட்டு. அந்த கதையை கேட்டு செலக்ட் பண்ணுறாரு சிவசக்தி பாண்டியன் தயாரிப்பாளர். இப்போ அதுவே வந்து என் கதைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார், பாலுன்னு ஒருத்தர், என் கதையை திருடி தான் படம் எடுத்துட்டாரு அப்படின்னோடனே, என்னடா இவ்வளோ வெற்றி பெற்ற ஒரு படத்தை வந்து ஒரு ஆள் எங்கேயோ உட்காந்து தப்பாக பேசுகிறாரா, கூப்பிட்டு வாங்குறான்னு கூப்பிட்டு வரட்டாங்க. கூப்பிட்டு வந்தால் அவர் ஒரு கதை சொல்கிறாரு. யோ, இதில் வந்து நீ சொல்கிற கதைக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதே கதை கிடையாது இல்லை. அப்போ நீ ஏன் இப்படி சொல்கிற? சரி ரைட்டு, நீ எங்கேயோ போய் புலம்புறதுக்கு நான் உனக்கு தர்றேன், நீ ஒரு படம் எடு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த படமும் பெரிய ஹிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு தயாரிப்பாளர் முடிவெடுக்கிறார். ஆனால் இன்றைக்கி எடுக்கிறாங்களா? முடியவே முடியாது. ஹீரோ தான் முடிவு எடுக்கிறாரு. எல்லா முடிவுகளையும் ஹீரோ எடுக்கிறாரு. பெரிய அளவு பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர்கள் தான். ஸோ அதனால் வந்து அந்த பேட்டர்ன் மாறணும். ஓகே, திரையரங்கங்கள் விஷயத்துல வருவோம். பார்த்தீங்கன்னா 55% வந்து ஜனநாயகன், 45% வந்து சிவகார்த்திகேயனோட பராசக்தி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது. பெரிய ஸ்க்ரீன் கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் கேட்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த ஸ்பெஷல் ஷோங்கிறத ஒன்று கொடுக்க மாட்டாங்களே தவிர, யூஸ்வல் ஷோ 2 படத்துக்குமே 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைமுங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுப்பாங்க. 9 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷல் ஷோவுக்கான ஒரு 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 செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு கேலப் மூடு, அதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க ரசிகர்கள். அது இருந்துட்டு போட்டுன்னு சார், பெரிய ஸ்க்ரீன் எங்களுக்கு தான் கொடுக்கணும், எங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் கம்மியான ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க, இதில் ஒரு நாள் முன்ன வருது, அது வந்து போதும். இப்போ ஜனநாயகனுக்கு 9ஆம் தேதிங்கும்போது மொத்த ஷோவும் அதில் செலிப்ரேஷன், அது எல்லாமே அதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பராசக்தி மறுநாள் வந்து அவங்க கொண்டாட போகிறாங்க, அவ்வளோதானே. இன்னொன்று சார், விஜய் படத்துக்கும் பிரச்சனைக்கும் என்ன அப்படி ஒரு லவ்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஏறக்குறைய ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும்போது, கடைசி படம் இதுலேயும் பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாங்க, இந்த 2 கழகங்களும் விஜய் படத்தை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு அரசியல் தலைவனை உருவாக்க மாட்டார். அது இவங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி கொடுத்த டார்ச்சர் தான் ஒரு கட்டத்தில் அதிகாரத்தை நாம் கையில் எடுத்தாங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுக்குது. அது வந்து இவங்க பண்ண தவறு. அது இந்த படம் வரைக்கும் வரும்பொழுது அவருடைய கோபம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஒருவேளை நாளைக்கு அவர் நினச்ச இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்களேன், இந்த கோபம் வேறு மாதிரி பிரதிபலிக்கும். அதை வந்து இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சினிமாவை தான் பார்க்கணும். படத்தில் வந்து ஒரு வண்டி எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரனில் வண்டி இழுத்துட்டு போவார். அதுக்காக ஒரு நிஜ வாழ்க்கையில் வண்டியை எழுதிட்டு இருந்தார். ஒரு படத்தில் ஒரு ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கேரக்டர் பேசுதுன்னா வெளியில் வந்து தெருவாக பேச போகிறாரு. படம் தானேன்னு இவங்க கடந்து போகணும், அது போக மாட்டேங்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கார் விஜய். இப்போ விஜயோட படம் லைட்டாக ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலே அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. இந்த டைம் எக்ஸ்ட்ரா 2-3 பேர் சேர்ந்துட்டாங்கிற போது படம் வந்து இது ஒரு கமர்ஷியல் படம். ஜனநாயகன், பராசக்தி வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் வந்து அதில் கதை கண்டென்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாங்கிற போது, இந்த படம் ஒரு கூத்தாடி படம், டான்ஸ் ஆடுற படம், இது வந்து ஹீரோயின் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்து மேலே கல் எறியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கா? இன்றைக்கி வந்து யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஒரு பக்கம் விஜயை வந்து சினிமாக்காரன், கூத்தாடி அப்படின்னீங்கன்னா, திமுகவிலேயே அந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன இதில் சொல்ல முடியும்? இன்னொருத்தரை குற்றம் சுமத்துவதற்கு முன்னால் உங்கள் கட்சியிலே அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்கல்ல, சினிமாவில் நடிக்கிறவங்க இருக்காங்கல்ல. அப்போ அருள்நிதி நடிக்கிறாரு, உதயநிதி நடிக்கிறாரு, நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லி விமர்சிக்க முடியும் இன்னொருத்தரை? ஸோ அது ஒன்று இருக்குது. விஜயை நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே அவர்களுக்கும் பொருந்தும் தானே. ஸோ அதனால் அப்படி வந்து இழிவுபடுத்த முடியாது. இன்னொன்று வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கேற்ற மாதிரி குட்பேட் அக்லி வரும்பொழுது இவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க விஜய் ரசிகர்கள். நீங்கள் கவனித்தா தெரியும், எங்கேருந்து வந்த உத்தரவுன்னு தெரியாது, யாருமே அடிக்கவே இல்லை, அமைதியாக விட்டாங்க. அதனால் கட்டாயமாக ஜனநாயகன் வரும்போது அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஆனால் ரஜினி ரசிகர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஒன்று இன்னும் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதை விட மாட்டாங்க, கட்டாயமாக வருவாங்க. இது இல்லாமல் திமுகவினுடைய ஐடி விங்கு வரும். இதுக்குள்ளே கட்டாயமாக உள்ளே பூந்து அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ இதையெல்லாம் சமாளித்து தான் ஜனநாயகன் ஜெயிக்க வேண்டியது இருக்குது.
அது என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா விஜய் சார் படம்னா 2 நாள்ல கலெக்ஷனுங்கிறதே இவ்வளோ கலெக்ட் பண்ணிருச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கும் போது தியேட்டர் பாதியாக குறைஞ்சிருச்சு, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு, படம் வந்து கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற இவ்வளோ ப்ரெஷருமே வந்து வினோத்துக்கும் இருக்கும்ல, அச்சு வினோத்துக்கும். இல்லை, அவரும் ரொம்ப எதையுமே மண்டையில் ஏற்றிக்காத ஒருத்தர். அவர் ரொம்ப வாழ்க்கையை அதன் போக்கில் போகிறவர் அவர். சார் அவரும் பெரிய ப்ரெஷர்லாம் எடுத்துக்க மாட்டார். இன்னொன்று வந்து நீங்கள் அதிகப்படியாக ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே தான் வந்து எதிர்ப்பு ஜாஸ்தியாகும். அப்போ நீங்கள் விஜய் படத்தை தொடர்ந்து அடிக்க விஜய் ரசிகர்கள் நான் இருக்கேன்னு வருவாங்க. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் நின்று சமாளிக்கிறாங்கல்ல. எவ்வளோ பெரிய ஐடி விங்கு, திமுகவுடைய ஐடி விங்கு. சார் ஒரு ப்ரொமோஷன் பண்ணல சார் ஜனநாயகனுக்கு தமிழ்நாட்டில், மொத்த ப்ரொமோஷனு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பண்ணி. அதை தான் சொல்கிறேன். இப்போ திமுகவுடைய ஐடி விங்குங்கிறது கிட்டத்தட்ட 900 பேர் வேலை பார்க்குறாங்க. 600 பேர்லேருந்து 900 பேர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய அவ்வளவு அவதூறுகளையும் எதிர்த்து நிற்கிதில்லை இந்த கூட்டம். இப்போ இவங்க எப்படி சும்மா ஜனநாயகனை விட்டுருவாங்களா? நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன்னு இறங்குவாங்கல்ல. ஸோ அது ஒன்று இருக்குது. அது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி விஜயை வந்து கை வைக்க முடியாது. அவர் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டார் சார். அப்படி அடித்தாலும் மாட்ட போகிறது சிவகார்த்திகேயனா இருக்காரு சார். அது அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்கள் வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது வந்து காலகாலமாக நாம் கேட்டது. நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். ஓகே சார். இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அதில் வந்து விஜய் என்ன பேச போகிறார்? கண்டிப்பாக அரசியல் பேச மாட்டார். ஏன்னா மலேசியா கவர்மெண்ட்டுமே அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கிற போது அவர் முதல் படத்தில் அவருக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க, இந்த மூஞ்செல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணுமாங்கிற போது கண்டிப்பாக அவரோட ஸ்பீச் ஒரு எமோஷனலான ஸ்பீச்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்டு வருவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னொன்று வந்து இப்போ கடைசி நாள் படப்பிடிப்பு எல்லாருமே வந்து ஒரு பெரிய கேக்கெல்லாம் வர வச்சு அந்த இதை வந்து அந்த ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும்லாம் அவங்க நினைக்கும் பொழுது, இல்லை நான் யாரையும் வந்து அப்படி எமோஷனலாலாம் நான் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு கிளம்பி காரில் ஏறி போயிட்டார் அவர். அப்படி ஒரு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அந்த மேடையில் அவர் என்ன இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கலாம் புலம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கள ரொம்ப எமோஷனல் ஆக்கியெல்லாம் பார்க்க மாட்டார். ரொம்ப இயல்பாக நடக்கும். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கும். இல்லை சார், வழக்கமான ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீரியமாக இருக்கும். அரசியல் அல்லாமல் வேற ஏதோ ஒரு குறியீடுகளோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம எதிர்பார்க்கலாம் விஜய். சார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் பாடல்கள் வந்து எப்போவுமே மாசா கொடுப்பாரு. பெரிய எதிர்பார்ப்பில் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்க மாதிரி வெளியில தெரியுது சார். இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு என்னமோ ரஜினிக்கு நல்லா போட்டுடுறாரு. ரஜினிக்காக இப்போ அவர் பண்ணுற பாடல் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. பட் விஜய் இல்லாத மற்றவர்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் அவர் சுமாராக தான் போடுறாரு. இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு பாட்டை தான் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வர்ற பாடல்களும் ஒரு வேளை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குமோ நம்ம தெரியல. ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரிபியூட் சாங் வந்து ஒரு ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து மலேசியாவில் பாட போகிறாங்க. ஒருவேளை அது நல்லா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார், மலேசியாவில் நடக்கிற அந்த ஆடியோ லான்ச் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வைக்கல, அது தனியாக மாலிக்னு ஒருத்தர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற பொழுது இது ஒரு கமர்ஷியல் நிகழ்ச்சி மாதிரி தானே இருக்கும் விஜயோட ஆடியோ லான்ச்சை தாண்டி. ஏன்னா அதில் பணம் இருக்குது, டிக்கெட் ரேட்டு இதெல்லாம் இருக்குங்கிற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது நடக்குங்கிறது விஜயோட பேருக்கும் அதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இல்லைங்க, மலேசியாவை பொறுத்தளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ஏறி குதிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவாங்க. அதனால் கெட்ட பேர் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று வந்து பெரிய செலவு பண்ணுறாங்க. அப்போ டிக்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது. அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமே தவிர இதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாலும் மாலிக்கும் கிடையாது. அவர் வந்து மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் வந்து இதில் வர்ற காசை வச்சு வாழணும்லாம் அவருக்கு கிடையாது. அவர் என்னென்னா இங்கேருந்து ஒரு 200 பேரை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு போய் அவ்வளோ நாள் அவங்க தங்கி அது ஒரு மிகப்பெரிய செலவாக மாறும். அந்த பாடகர்கள்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பில்லு கொடுக்கணும். அப்புறம் இந்த ஆடிட்டோரியம், அப்புறம் இந்த செலவுகள், இது எல்லாமே கணக்கு பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட்டிங் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்புறது யார் தான் ரைட்ஸ் வாங்குவாங்க? சன் டிவி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது எப்படி சன் டிவி கொடுப்பாங்க? அதுக்கு அவங்க கேட்கவும் மாட்டாங்க, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு சேனல் அநேகமாக விஜய் டிவியாக இருக்கலாம், அல்லது சொல்ல முடியாது யூடியூப்லேயே போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி யாராவது அணுகிருக்கலாம். பட் இது வரைக்கும் அது தகவல் இல்லை. கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி.